எதையும் புதுமையாக வித்தியாசமாக செய்ய விரும்பும் புதுமைப்பித்தன் இயக்குனர் நடிகர் பார்த்திபன். புதுமையாக அவர் போட்ட பாதைதான் புதிய பாதை. அவருடைய முதல் படம் 1989 ஆண்டில் வந்து திசையெங்கும் அவரை திரும்பி பார்க்க வைத்த திரைப்படம் திருப்புமுனை திரைப்படம் வரிசையில் இன்றைக்கு புதிய பாதை படத்தை பார்ப்போம். மனிதாபிமானம் என்பது மருந்துக்கு கூட இல்லாத, காசுக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கும் எதிர்மறையான பாத்திரத்தை கதாநாயகனாக்கி உருவாக்கப்பட்ட படம் புதிய பாதை. இப்படத்திற்கு கதை வசனம் எழுதி இயக்குனராக அறிமுகமான பார்த்திபன் படத்தின் நாயகன் வேடத்திலும் சிறப்பாக நடித்து தன் முத்திரையை ஆழமாக பதித்து தன்னை திரும்பி பார்க்க வைத்தார். புதிய பாதை படத்தில் பார்த்திபனின் அட்டகாசமான நடிப்பு ரசிகர்களிடம் வெகுவான வரவேற்பை பெற்றதால் தொடர்ந்து ஏராளமான படங்களில் கதாநாயகனாக நடிக்கும் வாய்ப்பு பார்த்திபனை தேடி வந்தது. எனவே இயக்குனர் பார்த்திபனுக்கு தற்காலிக ஓய்வு கொடுத்துவிட்டு படங்களில் நடிப்பதை கவனம் செலுத்த ஆரம்பித்தார் பார்த்திபன். சிறந்த தமிழ் படத்துக்காக தேசிய விருது பெற்றது புதிய பாதை. மேலும் இப்படத்தில் சிறப்பாக நடித்த மனோரமாவுக்கு சிறந்த துணை நடிகைக்கான தேசிய விருதும் கிடைத்தது. 2 தேசிய விருதுகளை பெற்ற இந்த படம் மாநில அரசின் விருதுக்காக 2ஐயும் பெற்றது. மாநில அரசின் விருதுகள் 2ஐயும் பெற்றது. சிறந்த படத்திற்கான விருதும் பார்த்திபனுக்கு சிறந்த கதாசிரியருக்கான விருதும் மாநில அரசால் வழங்கப்பட்டது. அனில் கபூர், ஜூஹி சாவ்லா, ஷ்ரோத்கர் நடிக்க கே ரவிசங்கர் இயக்கத்தில் பேனாம் பாட்ஷா என்ற பெயரில் இந்த படம் ஹிந்தியில் உருவானது. அங்கேயும் ஓரளவு வெற்றியை தொட்டது. மனோஜ் கே ஜெயன், வாணி விஸ்வநாத், கலாபவன் மணி நடிக்க VM வினு இயக்கத்தில் சுவர்ண கிரீடம் என்ற பெயரில் மலையாளத்தில் உருவாக்கப்பட்ட புதிய பாதை விமர்சகர்களால் பாராட்டப்பட்டாலும் வசூல் ரீதியில் பெரிய அளவில் தொடவில்லை. புதிய பாதையில் திரைக்கு முன் தோன்றியவர்கள் பார்த்திபன் அறிமுகம், சீதா, VK ராமசாமி, நாசர், வெண்ணிராடை மூர்த்தி, ஸ்ரீதர், மனோரமா, சத்யபிரியா, குயிலி மற்றும் பலர். திரைக்கு பின்னால் உழைத்தவர்கள் படத்தொகுப்பு MN ராஜா, ஒளிப்பதிவு A ராஜ்பிரீத், இசை சந்திரபோஸ், தயாரிப்பு விவேக் சித்ரா, A சுந்தரம், கதை திரைக்கதை வசனம் இயக்கம் பார்த்திபன். புதிய பாதையின் கதை என்ன, அதன் சுருக்கம் பார்ப்போம் வாருங்கள். தவறான முறையில் பிறந்ததால் தாயாரால் நிராகரிக்கப்பட்டு குப்பை தொட்டியில் வீசப்பட்ட குழந்தை வளர்ந்து முரட்டுத்தனமான வாலிபனாகிறான். அவனுக்கு ஒரு பெயர் கூட இல்லை. எல்லோரும் அவனை பொறுக்கி என்றுதான் அடையாளப்படுத்தி இருக்கின்றனர். தன்னை அரவணைத்து ஆதரிக்காத இந்த சமுதாயத்தின் மீது கோபம் கொள்ளும் அவன் காசு பணத்துக்காக கயமைத்தனமான காரியங்களை செய்வதையே தொழிலாக கொள்கின்றான். வீடு தீப்பற்றி எரிவதை பார்த்தால் கூட பதறிப்போய் அதை அணைக்க முயலாமல் எரியும் நெருப்பில் பீடி பற்ற வைக்கும் மகா பாவியாக இருக்கின்றான். கருணை என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாதவனாக வலம் வரும் அவன் காசு தருபவர்கள் சொல்லும் வேலை எதுவாக இருந்தாலும் நியாய அநியாயங்களை பற்றி கவலைப்படாமல் செய்து முடிப்பவன். ஒரு முறை அழகு தேவதையான ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்து அவள் வாழ்க்கையை சீரழிக்க வேண்டும் என்று சொல்லும் வில்லன் அதற்கான கூலியையும் கொடுக்கிறான். காசு கொடுக்கும் கயவன் சொன்ன வேலையை கணக்கச்சிதமாக செய்து முடிக்கின்றான் இவன். தன் வாழ்க்கையை சீரழித்தவனை தேடி கண்டுபிடிக்கிறாள் அந்த பெண். பாதையோரம் இருக்கும் பாழடைந்த வீடு ஒன்றில் வசிக்கும் இவனை தேடி வருகிறாள் அந்த பெண். அவனுடனேயே அந்த பெண்ணும் தங்குகிறாள். அவளை தன் வீட்டில் இருந்து விரட்டி அடிக்க அவன் செய்யும் முயற்சிகள் தோல்வியிலே முடிகின்றன. சிறிது சிறிதாக அவனிடம் இருக்கும் மிருக குணங்களை மாற்றி அவனை ஒரு மனிதனாக முயற்சி செய்கிறாள் அந்த பெண். அவனும் நாளடைவில் தன்னிடம் உள்ள தீய குணங்களை துறந்து மனிதனாகிறான். திருந்திய மனிதனாக அவன் அந்த பெண்ணுக்கே கணவனாகி புதிய வாழ்க்கையை துவங்க திட்டமிடும் போது அவனால் முன்பு பாதிக்கப்பட்ட ஒருவனாலே அவன் மனைவி கொலை செய்யப்படுகிறார். இதுதான் புதிய பாதையின் கதை சுருக்கம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.